அவர் நாமம் அதிசயமானவர். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? வேதமெங்கும் தேடி வாசியுங்கள். அவர் எந்த ஒரு பிரச்சனையையும் லாஜிக்கா மனிதர்கள் புரிந்து கொள்ளுகிறபடி அவர் எந்த பிரச்சனையையும் தீர்த்து வைக்கவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனையையும் அற்புதமாகவே அவர் தீர்த்து வைப்பார். கர்த்தர் மகா நல்லவர். இன்றைக்கு 329வது அவருடைய அனந்த ஞானம், புரியாத பரிமாணம், பியாண்ட் ஹியூமன் லாஜிக். ரைட்? மனிதனுடைய அறிவுக்கு புரியாத பரிமாணத்திலே தான் தேவன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். மனிதனுடைய அறிவுக்கு புரியாத அந்த பரிமாணத்தில் தான் தேவன் உங்களுக்கு ப்ரொமோஷனை தரப்போகிறார். நீங்கள் ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள். இன்றைக்கி அநேகர் தேவன் அற்புதர் என்கிற வெளிச்சம் இல்லாததுனால என்னுடைய பிரச்சனை எப்படி தீரும், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிரச்சனை தீராத, நான் இத்தனை லட்சம் ரூபா வட்டி கொடுக்கணுமே, எனக்கு வட்டி கொடுக்க கூட வருமானம் இல்லையே, எப்படி என்னுடைய 10 கோடி ரூபாய் கடனை அடைப்பார் என்று லாஜிக்காக திங்க் பண்ணுறதை இந்த நாள்லேருந்து நீங்கள் விட போகிறீங்க. ஏனென்றால் God's ways are always supernatural. It has been, it is, also it will be. கடந்த காலமாக இருந்தாலும் சரி, நிகழ்காலமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். உன்னுடைய பிரச்சனையை தேவன் மனித அறிவுக்கு எட்டாத முறையில், புரியாத பரிமாணத்தில் தான் தீர்த்து வைக்க போகிறார். இன்றைக்கி உங்கள் கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் யாருங்க? ஆராய்ந்து முடியாதவர். அவருடைய வழிகள் மனித அறிவுக்கு எட்டாதவைகள். அநேகருடைய பிரச்சனைகளை தேவன் தீர்த்து விட்டார். ஏன் தெரியுமா? என்னுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறீர்கள். இன்னும் தொடர்ந்து கேளுங்கள். நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை அல்ல, உங்களுடைய தேவாதி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய அற்புதங்களை செய்வீர் என்று அவர் பொய் சொல்லவில்லை. மகனே, மகளே, ஆமே. தொடர்ந்து என்னுடைய செய்திகளை கேளுங்கள். பாருங்கள், வேதத்திலிருந்து தானே நமக்கு லெசன் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ வேதத்தில் ஒரு 5 இடங்களில் எப்படி மனித அறிவாலே புரிந்து கொள்ள முடியாதபடி தேவன் பிரச்சனையை தீர்த்து வைத்தார். முதலாவது என்ன பார்க்க போகிறோன்னா, சத்துருக்களை எப்படியெல்லாம் இல்லாஜிக்கலாக தீர்த்து வைத்தார், அழித்து போட்டார் என்று சொல்லி பார்ப்போமா? முதலாவது நோவா காலத்தில் பாருங்களேன். நோவா காலத்தில் பாவம் பெருகிற்று. நோவாவுடைய குடும்பத்தை தவிர அத்தனை பேரையும் அழித்து போட்டார். வாஸ் இட் ப்ராக்டிக்கல்? அது மனுஷ அறிவுக்கு எட்டுமா? பூமி முழுவதும் இருந்து தண்ணீரை திறந்து விட்டார். 360 டிகிரிஸில் 16 டைரக்ஷன்லையும் என்ன செஞ்சிட்டாரு? ஒரே நேரமாக ஃப்ளஷ் பண்ணி முடிச்சிட்டார். நல்ல வேளை அந்த ஃப்ளஷ் பண்ணும்போது போகிற மாதிரி அந்த நோவாவுடைய பேழை போகலை. இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, நோவா இதெல்லாம் நம்புகிறான் பாருங்களேன். மழை என்று ஒன்று அதுவரைக்கும் உலகத்தில் மழை பெய்யவே இல்லை. அந்த நாட்களிலும் தேவன் சொன்னபடி மழை வரப்போகுது என்று சொல்லி வருஷக்கணக்காக தேவனுக்கு கீழ்ப்படிந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்த அந்த நோவாவை செய்து முடித்தான் பாருங்கள். அந்த பேழையை செய்து முடித்தான் பாருங்கள் நோவா. ஆச்சரியம் அல்லவா அருமையானவர்களே? அப்போ நோவா காலத்தில் கீழ்ப்படியாதவர்களை அழித்து போட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உலகமெங்கும் தண்ணீரால் நிரப்பி அத்தனை பேரையும் அழித்து போட்டார். உங்களுடைய பிரச்சனை எத்தனையாக இருந்தாலும் சரி, அத்தனையும் தீருகிற நாள் இந்த நாள் அருமையானவர்களே. இரண்டாவது பாருங்க, மோசே காலத்தில் அவருடைய அனந்த ஞானத்தை தியானிக்கிறோம் இல்லையா? ஒருவன் கூட தப்பவில்லை அருமையானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்த அந்த பார்வோனுடைய சேனையில் எத்தனை ஆயிரம் பேர் இருந்திருப்பாங்க பாருங்கள். ஆயிரக்கணக்கான குதிரை வீரர்கள், ஆயிரக்கணக்கான ரதங்கள், கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள் என்ன செய்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse
27 and 28. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்கள். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிர்த்து ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. இனிமே உள்ளதான் முக்கியம், பஞ்சுவேர்ட் பாருங்க. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. நாட் ஈவன் ஒன் சோல்ஜர் குட் எஸ்கேப். ஒருவனும் தப்பலைங்க. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. That is the design of the Lord. That is the desire of your daddy God. About yourself, really beloved. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, தேவன் நீ ஒரு பிரச்சனையோடு கூட வாழக்கூடாது என்பதை அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வெளிச்சத்துக்குள்ளே நீ வந்தீன்னா உன்னுடைய தரித்திரத்தை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய கடன்காரர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய வியாதி எதையும் தேடியும் காணாதிருப்பாய். உன்னை வியாகுலம் அணுகாது, விபத்து அணுகாது. ஏன்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமாம், என் செய்தியை நீங்கள் கேட்குறீங்களா? அது கர்த்தரை தேடுவது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. ஆமாம், நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் கிரியை செய்யணும். மோசே என்னங்க செய்தா? இந்த பக்கம் கோலை நீட்டுனா கடலுக்குள்ள வழி பிறக்குது, அந்த பக்கம் போய் கோலை நீட்டுனா கடல் மூடிக்கொள்ளுகிறது. அவன் தான் சொன்னான். என்ன சொன்னா? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லைங்க. தேவன் சொன்ன வார்த்தை அல்ல அது. அருமையானவர்களே, மோசே, ஒரு திக்கவாயனாகிய மோசேவாலே பழைய ஏற்பாட்டில் வேத புஸ்தகம் இல்லாத நாட்களிலே அப்படி தைரியமாக பேச முடிந்தது என்றால் நாம் எப்படிங்க பேசணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்கள் பேசும்போது அருமையானவர்களே, சில காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? தைரியமாக பேசுங்க. ஒரு மகளுக்கு 3 வருஷம் குழந்தை இல்லை. நான் பேசுகிறேன், ஏம்மா அடுத்த வருஷம் இதே நாளில் உன் கையில் ஆண் பிள்ளை இருப்பான்னு சொன்னேன். வந்துட்டாங்க என்னை தேடி ஒரு 10 பேர், அவங்க குடும்பமாக. அருமையானவர்களே, அதே வேளையில் இப்படி பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சிலருக்கு நான் ஆண் குழந்தை என்று சொன்னால் பெண் குழந்தை பிறக்குது, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. 16 வருஷம் குழந்தை இல்லை, உனக்கு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறேங்க, பிறக்குது. 9 ஆண்டுகள் குழந்தை இல்லை, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிற, அவனுக்கு டேவிட் என்று பேர் விடுங்கிறேன். அவள் நான் சொன்னபடியே 10வது மாதத்துக்குள்ளே 2 ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். இது போதுமா எனக்கு? தோல்வி அடைய நீங்கள் தைரியமாக இருங்கங்க. யாரை போல? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்லப்பா, நீ நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொன்னார்களே. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை, ஆனாலும் நான் ஆவியானவர் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். நோவா அப்படி விசுவாசித்தான் பாருங்க. காணாத வகையிலே தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து எத்தனையோ வருஷம் அந்த கப்பலை செய்கிறான். அடுத்தது யாரை பார்த்தா? மோசே. தைரியமாக சொல்கிறான், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண போகிறது. யோசுவா பேசுகிறான். மலை என்னத்தை பார்த்து பேசுகிறான்? சூரியனை பார்த்து பேசுகிறான். தாவீது பேசுகிறாங்க விசுவாசத்தோடு. ஏனென்றால் அவருடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்த சபை என்று ஒன்று அந்த நாளில் இல்லை. நான் இதை யோசித்து சொல்கிறேங்க. இது வெரி ட்ரூ. சர்ச்சுன்னு ஒன்றுக்கு போயிருந்தானே வைங்களேன். யார்? எலியா, எலிசா, தெபொராள், இவங்களாம் சர்ச்சுக்கு போனான்னு வைங்களேன். தெபொராளை எடுத்துக்கிடுவோங்க. சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு பாஸ்டர்கிட்ட போயிட்டு பேசுகிறேன். பாஸ்டர், ஆண்டவர் இந்த சத்துருக்களை எதிர்த்து போக சொல்கிறாரு, 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு போ. முடிஞ்சு போச்சு. விசுவாசமாகிய கப்பலை குழி தோண்டி போச்சாச்சு. ஐம் டாக்கிங் சீரியஸ்லி டியர்லி பிலவட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, நீங்கள் துணிகரமாக உங்கள் விசுவாசிகளுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்கள்.
ராம்பாபு பிரதர் அதான் சொல்கிறாரு, எனக்கு சர்ச்சின்னு ஒன்று இருக்கதே தெரியாது, ஆகினால நான் தப்பிச்சிட்டேன். பைபிளை படிக்கிறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, வீட்டிலேருந்து துரத்தி விடப்படுகிறார், ரயில்வே ஸ்டேஷனில் மாதக்கணக்காக தங்குறார், வேதத்தை இரவும் பகலும் படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சுஸ்தமாவார்கள். உடனே பைபிளை மூடிட்டு போய் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கிறாரு. அப்படியே நடக்குது. ஏன்? அந்த வார்த்தை அப்படியே அவருக்கு மாம்சம் ஆயிற்று, வெளிப்பாடாயிற்று. ஆமாம், சிம்பிள். அவர் மாத்திரம் சர்ச்சுக்கு போயிருந்தானே வைங்களேன், உபவாசம் பண்ணலை, உன் ஜெபம் போதாது, ஓ பரிசுத்தம் போதாது, தினகரன் பென்னிகன் இப்படி ஒரு சிலருக்கு அந்த வரம் ஆப்ரேட் ஆகும்னு பொய்யை நம்ப வைத்து உங்களை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டாங்களே. எப்படி வாழ வேண்டிய நீ இப்பொழுது நடுத்தருவில் நிற்கிறாயே, இதனாலே உன் தகப்பனாகிய தேவனுடைய நாமத்திற்கு நித்தமும் இடைவிடாமல் தூஷணத்தை உண்டாக்குகிறாயே. இன்றைக்கு மனம் திரும்பும் மகனே மகளே, உன்னுடைய பிரச்சனை எதுவுமே உன்னை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படித்தான் எழுதியிருக்கு, அப்படித்தான் நடந்திருக்குதுங்க. எழுதியிருக்கு, நடந்திருக்கு, போதும் எனக்கு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த மோசேயுடைய தேவன் நம்முடைய தேவன், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ காண்கிற ஒரு பிரச்சனையும் தப்ப விட மாட்டார் உன் தேவன். ஹல்லேலூயா. நீ எழும்பு மகனே, எழும்பு மகளே. ஆமென். ஐயா, நான் ஒரு சாதாரண விசுவாசி, உன்னோடு தான் தேவன் பேசுகிறேன். ஐயா, எனக்கு ரொம்ப வேத அறிவு இல்லை. மகளே, உன்னோடு தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். எழுந்திரு, தெபொராளை போல எழும்பு, எஸ்தரை போல எழும்பு மகனே. நீங்கள் ஏன் எழும்பணும் தெரியுமா? ஆண்டவருக்கு உன்னை விட்டு ஆள் இல்லைப்பா. அப்படி என்றால் என்ன பொருள்? என்னுடைய செய்தி உங்களுக்கு புரியுது இல்லையா? இதை போல சரியான சத்தியத்தை புரிந்தவர்கள் வெகு சிலர் தான். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து விட்டீங்க. சூப்பர் நேச்சுரலை குறித்து உங்களுக்கு நாலேஜ் வந்துட்டு, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கிற நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு, உங்களைத்தான் தேவன் நம்பி இருக்கிறார். நீங்கள் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக வையகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எதுக்கு தெரியுமா? நீங்களும் வாழ வேண்டும், இந்த வையகத்தையும் வாழ வைக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு தலைப்பு என்ன? புரியாத பரிமாணம், பியாண்ட் ஹியூமன் லாஜிக். முதலாவது என்ன பார்த்தோம்? நோவா காலத்தில் எப்படி தேவன் உலகத்தையே ஃப்ளஷ் பண்ணி நோவா குடும்பத்தை தவிர எல்லாரையும் அழித்தார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, மோசேயுடைய காலத்திலே தேவ ஜனங்களுக்கு விரோதமாக வந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களிலே ஒருவன் கூட தப்பவில்லை என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக, யோசபாத் காலத்திலே மனித அறிவுக்கு எட்டாத விதத்திலே தேவன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வருகிறார்கள். சரிங்களா? எப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 10 verse 11. யோசுவா 10வது அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பதாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். வானத்திலிருந்து என்னங்க பெய்யும்? பனி பெய்யும், மழை பெய்யும், அல்லது பனிக்கட்டி பெய்யும். இந்த மூன்றை தவிர வேற ஒன்று பெய்யாது. நமக்கு புரியலை பாருங்க. இது எப்படி புரியுது? மேகம் என்ன செய்யுது? மேகம் குளிரடைந்து தண்ணீராக மாறின உடனே பூமிக்கு வருது. கல் எங்கெங்க உருவாச்சு? மேகத்திலே உருவாச்சு. புரியாத பரிமாணங்கள். You cannot comprehend, dearly beloved. It is beyond human logic. It is beyond human understanding. ஐயா, இப்படித்தான் சூப்பர் நேச்சுரலாக உன்னை உன் பிரச்சனையை தீர்த்து உன்னை உச்சாணிக்கு உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஹீ டிக்ளேர்ட் த விக்டரி பிஃபோர் ஹேண்ட். அது ஒரு முக்கியம் பாருங்களேன். ஆண்டோடைய வழிகளே புரியாதுங்க. யுத்தனி ஒன்று துவங்க முன்னாடியே வெற்றியை டிக்ளேர் பண்ணிடுவார். ஒருத்தர் பேசுவான், பரலோகம் என்ன செய்யும்? அந்த சூரியனை நிறுத்திடும்.
ஏதாவது புரியுதா உங்களுக்குங்க? ஐயா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே புரியாத வாழ்க்கை தான். ஆமாம், நீங்கள் நிறைய காரியங்களை நம்பி இருக்கிறீங்களே, நீங்கள் விசுவாசத்து இருக்கீங்களே, காணாத அநேக காரியங்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நீ விசுவாசிக்கிற. ஒரு சில உதாரணம் சொல்கிறேன், உனக்கு புரிஞ்சிருப்பார். நீ இதை விசுவாசிக்கிறதுனால உன்னால் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் விசுவாசிக்க முடியும். நீ எதையெல்லாம் விசுவாசித்திருக்கிற? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவகுமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவர் இந்த பூமியில் இருந்தார் என்று சொல்லி நீ காணாத இயேசுவை விசுவாசிக்கிறாயே. அவர் உனக்காக சிலுவையிலே காயங்கள் பெற்றார் என்று விசுவாசிக்கிறாயே. நீ பருகுகிறது, கம்யூனியனில் நீ பருகுகிறது அவருடைய இரத்தம் என்று விசுவாசிக்கிறாயே. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீ காணப்படாததை விசுவாசிக்கிறாயே. எனவே இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உன்னால் விசுவாசிக்க முடியும் மகனே. ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். அவர் எப்படி டிக்ளேர் பண்ணுறாரு பாருங்கள். யோசுவா 10வது அதிகாரம் 8வது வசனத்திலே, த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 10 verse 8, 5 ராஜாக்களை ஜெயிக்கிறான். எப்படி தெரியுமா? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன். உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாப்பா, வெற்றி கப்பை உன் கையில் கொடுத்துட்டேன். எத்தனை பேர் புரியுதுங்க? எனக்கு தெரிஞ்சு இதை கிரிக்கெட் வீரர் யார், சஞ்சு சாம்சன் புரிஞ்சிருந்தான். அதனால தான் வெற்றி கோப்பையை வாங்கின உடனே முழங்கால் போட்டு நன்றி சொல்கிறேன், ஆண்டவரே நன்றி. இது கிருபைங்க. ஆமாம், உங்களாலேயும் விசுவாசிக்க முடியும். தட் இஸ் மை பாயிண்ட். இல்லை அங்கிள், உங்களுக்கு தெரியாது, நான் இன்னும் முழுசாக கீழ்ப்படியலை, இன்னும் சில பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன். நீ விசுவாசி, நீ பாவத்திலிருந்து வெளியே வருவா. எதை விசுவாசிக்கணும்? என்னாலும் யோசுவாவை போல சூரியனை நிறுத்த முடியும் என்று விசுவாசிக்க உன்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவ எப்படி நிறுத்தினா வாசிக்கட்டுமா? அதே புஸ்தகம் யோசுவா 10:12, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக சூரியனே நீ கிதியோன் மேலும் சந்திரனே ஆயலோன் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். 14வது வசனம், இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். ஒரு இடத்துல கூடங்க அவன் முழங்கால் போட்டு ஜெபிச்சான்னு இல்லை. நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஜெபத்தை ஒழுங்காக ஏறிடுங்கள் என்று சொல்லுகிறேன். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிறந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். டியர்லி பிலவட், எஸ், பெட்டர் வே டு ப்ரே. எளிமையான வழி. இவன் என்ன செய்யிருக்கான் பாருங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசிட்டான். ஆண்டவரே, நீங்கள் தான் அற்புதம் செய்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு, சூரியனை பி ஹியர், சந்திரனே இங்கே நில்லுன்னு பேசினாங்க. இதைத்தான் மார்க் 11:23 இயேசு கிறிஸ்து பஞ்சு பண்ணுறாரு. தானாகவே மலை சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும், நீ போட்டு மலையை தள்ளிட்டு இருக்கா, உன் பிரச்சனை நீனே தீர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய மாட்டார். இதில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். உன் மாம்ச பலத்தில் நீ உன் கடனை அடைக்க ஓடுறா. எத்தனை வருஷம் ஓடுறா? 10 வருஷம் ஓடியாச்சு. நிறைய உபவாசம் பண்ணியாச்சு, நிறைய பாஸ்டர்கிட்ட தலையை கொடுத்தாச்சு, 20 வருஷம் ஆச்சு, பிரச்சனை டபுள் ஆகிட்டு, 40 வருஷமாகவும் கடன் பிரச்சனை தான் வாழ்கிறா, பிரச்சனை 4 மடங்கு பெருகிட்டு. எப்படி இப்படி தைரியமாக சொல்கிறேன்னு தெரியுமா? நம்முடைய டிவி ப்ரோக்ராம் கேட்டு வருகிற ஃபோன் காலில் பாதி விசுவாசிகள் கடன் பிரச்சனை. இன்றைக்கு ஒரு விடிவு காலம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள், சக்க போட போகிறீங்க. கிதியோனுக்கு வெற்றி எப்படி வந்தது தெரியுமா? அதுவும் புரியாத புதிராக தான் வருது. இன்றைக்கி தலைப்பு என்ன? புரியாத பரிமாணங்கள், பியாண்ட் ஹியூமன் லாஜிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இங்கே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு தெரியுமா? கிதியோன் போகிறான், ஏன் ஜனங்கள் கஷ்டப்பட்டு வெற்றி அடையக்கூடாது, ஏன் ஜனங்கள் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் வெற்றி அடைய வேண்டும். அதுக்கு அவருடைய நாலேஜ் பாருங்கள். சத்துருக்களுக்குள்ளே கோல் மூட்டிக்கிட்டார். ஒரு வெட்டி அவங்களே செத்து போயிடுறாங்கங்க. ஏதாவது புரியுதாங்க?
உங்கள் பிரச்சனைகள் ஒன்றுக்கொன்று மோதி அவைகளே அழிந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜட்ஜஸ் 7:22. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 22வது வசனம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை, அதாவது சத்துருக்கள் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு ஒரு விதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சிசா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எவ்வளவு பேர் எதிர்த்து வந்தாங்க தெரியுமா? அதை வாசிக்கட்டுமா? அதே 7:12 எத்தனை பேர் இந்த 300 பேரை எதிர்த்து வந்தார்கள்? 7:12 மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாயிருந்தார்கள். எண்ண முடியாத சத்துருக்களை அப்படி ஊதி தள்ளிட்டார் பாருங்க. அவர்களுக்கு விரோதமாக அவர்களையே ஏவி விட்டு பிரச்சனை தீர்த்துட்டாருங்க. புரியாத பரிமாணங்களிலே நீ வாழும்படியாக தேவன் உன்னை அழைக்கிறார் மகனே. இது ஆட்டு இடையை அறிஞ்சிருந்தானுங்க. எப்படிங்க ஆட்டு இடையினால் அறிய முடிஞ்சது? யோசித்து பாருங்க. என்ன சொல்கிறேன்? எப்பா பிரச்சனை யான் பிரச்சனை இல்லை, யுத்தம் கர்த்தருடையது, நாங்கள் கர்த்தருடையவர்கள். ஐயா, அதை விட மேலான ஸ்தானத்தில் நீ இருக்கிறாயே, உன்னை நடுத்தருவில் விட மாட்டார் மகனே மகளே. அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் அந்த திரியேக குடும்பத்தில் நீ ஒரு அங்கத்தினராக இருக்கிறாயே, இதை நீ அறிந்தால்தான் அவரால் வேலை செய்ய முடியும். அவர் ஒன்றும் வேலை செய்ய வேண்டியதில்லைங்க. அப்படி அவர் சிஸ்டம் பண்ணி வச்சுட்டாரு. தாவீது இப்படி சொன்ன உடனே பரலோகம் இறங்கி வரலங்க. பரலோகம் அப்படி தான் ரெடியாக இருக்குது. யாராவது இதை புரிந்து கொண்டு சூரியனை பார்த்து பேசுவார்களா? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன்னு பேசுவார்களா? கல்லை தூக்கி போடுவார்களா? ஐயோ, அந்த சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. அந்த புதிய பரிமாணத்திற்குள்ளே, புரியாத பரிமாணத்திற்குள்ளே வாருங்கள் அருமையானவர்களே. அந்த வாழ்க்கை இன்பமயமானது. அந்த வாழ்க்கையில் போரிங் என்பது இல்லை. அந்த வாழ்க்கை ஒரே பரவசமானது, குதூகலமானது. இட் இஸ் ஸோ ஈஸி. அண்டர்லைன் த வேர்ட், இட் இஸ் ஸோ ஈஸி. பிரதானமாக நீ என்ன செய்யணும் தெரியுமா? உன் விசுவாசமாகிய கப்பலை பாதுகாப்பாக காத்துக்கொள்ளணும். அநேகர் புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் பிரச்சனை. ஐயா, எப்போ என் புருஷன் இந்த சர்ச்சுக்கு தான் போகணுங்கிறாரு, அங்கே போனால் ஒரே விஷத்தை தான் கக்குறாரு. ஒரு வார்த்தை சொல்லு மகளே, காலையில் எழுந்து என்ன செய்யுங்க? டம்ளரில் தண்ணி ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் புருஷன் பேர் என்னது? நத்தானியல். இந்த தண்ணியை என் புருஷன் நத்தானியலுக்கு நான் கொடுக்குறேன். அவர் மனசு மாறுது. விஷத்தை வாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த சர்ச்சுக்கு போக மாட்டார். நற்செய்தியை பிரசங்கிக்கிற இந்த சர்ச்சுக்கு நாங்கள் குடும்பமாக போகிறோம் என்று சொல்லி இந்த தண்ணியை கை வச்சு பேசிட்டு 3 நேரம் கொடு. விசுவாசத்தில் ஏதாவது கிரியை செய்யுமாங்களே. அந்த நீ புரியாத பரிமாணத்தில் நீ கிரியை செய்ய முடியுமே. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக யோசபாத்துக்கு தேவன் எப்படி கிரியை செய்தார் என்று சொல்லி பார்த்து முடிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இதில் முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தானாகவே பிரச்சனை மறைந்துடும். இயேசு சொன்னார் அல்லவா? என்ன சொன்னார்? மார்க் 11:23, எவனாகிலும் எந்த குப்பா எந்த சுப்பா அவனுக்கு ஒரு கடுகளவு விசுவாசத்தோடு எவனாகிலும் இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் சொல்கிறேன்ட்டா இருப்பான். இதில் நான் என்ன பாயிண்ட் இப்போ சொல்ல விரும்புகிறேன்? தானாகவே போயிடும். நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படி சொல்லும் பொழுது அந்த மலை தானாகவே தள்ளுண்டு போயிருமாங்க. சொன்னவர் இயேசு கிறிஸ்துங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. ஆமென். இதைத்தான் சொன்னா யாரு? நம்ம தாவீது. எப்போ அந்த பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, இந்த பிரச்சனை கர்த்தருடைய யுத்தம், கர்த்தருடையது. உன் வியாதியை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு கர்த்தருடையது. அவர் எல்லாத்தையும் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் ரோல் முடிஞ்சு போச்சு. இப்போ நீ என்ன செய்யணும்? பேசு, பேசு மகளே, பேசு. நாவு, டங்கு 100 ரூபாய் தான். உலகத்தில் எல்லா இடமும் கிடைக்குது. ஒரு 100 மொழியில் வந்திருக்கு. ஹல்லேலூயா. கடைசியாக யோசபாத்துக்கு பாருங்க, துதி செய்த பொழுது. இன்னைக்கு தலைப்பு என்ன? புரியாத பாணியிலே தேவன் கிரியை செய்கிறார்.
சத்துருக்கள் ஏராளமான நபர்கள் வந்திருக்கிறாங்க. யோசபாத்துடைய சேனை துதி செய்த போது தங்களை தாங்களே வெட்டி கொண்டார்கள். துதிக்கிறதுக்கும் யுத்தத்துக்கும் என்னங்க வித்தியாசம், என்னங்க சம்பந்தம் இருக்கு? அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனம். The book of 2 Chronicles chapter 20 verse 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி தாங்க ஆண்டவர் நீங்கள் புரியாதபடி சிஸ்டம் வச்சிருக்காருங்க. அதில் 24வது வசனம் கடைசியில் பாருங்கள், ஒருவரும் தப்பவில்லை. பைபிளில் ஒரு 4-5 இடத்துல இருக்கு, ஒரு பிரச்சனையும் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு சத்துருவும் உயிர் தப்பலைங்க. நீ ஒரு பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நீ சோர்ந்து போக மாட்டாய். அப்பொழுது அதிலிருந்து நீ தானாகவே வெளியே வருவாய் மகளே, மகனே. ஆமென். அப்புறம் என்ன நடந்தது? கொள்ளையிட்டார்கள். சத்துருக்கள் கொண்டு வந்த வெள்ளையையும் பொன்னையும் கொள்ளையிட்டார்கள் அருமையானவர்களே. அப்போது நீங்கள் அப்படி மேலான அந்த புரிந்து கொள்ள முடியாத பரிமாணத்தில் நீ வேலை செய்யணும்னா, சில ட்ரூத்தை நான் சொல்கிறேன். உன் பிரச்சனையை கண் இமை பொழுதிலே தீர்ப்பதற்கு கர்த்தருக்கு 1000 வழி இருக்குது. ரொம்ப முக்கியம். நீ நினைக்கிற வழி 1 தான் அல்லது 2 தான் நினைக்கிறான். அவருக்கு உன் பிரச்சனையை தீர்த்து வைக்க 1000கணக்கான வழி இருக்குது. இதை ஏற்றுக்கொள் மகனே, மகளே. அதில் இன்னொன்று என்னென்னா, அதில் ஒரு வழியும் மனுஷனுடைய புத்திக்கு எட்டாது. ஆல் ஆர் சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. அது ஒருத்தருடைய இருதயத்திலையும் தோன்றாதுங்க. ஆமே. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. பிரேக்கிங் ஆல் த பாண்டேஜஸ். சாத்தான், என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். இந்த புரியாத பரிமாணத்தை குறித்து இவர்கள் இயற்கையாக சிந்திக்கிற அந்த சிந்தனையை விட்டு வெளியே வந்து தேவனை போல சூப்பர் நேச்சுரலாக சிந்திக்கத்தக்கதாக என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் A.S. சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.